மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எல்லா பேராலையுமே மோஸ்ட்லி நிறையா பீப்புளால் ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களால மார்க்கெட்டில் டெய்லியும் அனலைசைஸ் பண்ணி இந்த இது நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இந்த இது நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ண வந்து முடியாது. அப்படி நிறையா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நமக்கும் என்ன பண்ண தெரியாது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண என்ன ஆகாதுன்னா தெரியாது. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூடையில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பேஸ்கெட் கூடையில் என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. இப்போ அந்த கூடையை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த கூடையை கொடுத்துருப்பாங்களே அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஃபண்ட் ஹவுஸ், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கூடையை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த கூடையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து அந்த கூடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரை ஃபிக்ஸ் நியமனம் வந்து பண்ணிடுவார். அந்த ஃபண்ட் மேனேஜர் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய மணியை எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், லாங் டேர்மில் என்னென்ன நல்லா இருக்கும், அதே மாதிரி சில கடன் பத்திரம் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது சேஃப்டியாக இருக்கக்கூடியது, அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, சில்வர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவார்னா அந்த ப்ரொஃபஷனல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கான ரிட்டர்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து வந்து கொடுப்பாங்க.